சிங்கப்பூர் பள்ளியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பவன் கல்யாண் அவசரமாக சிங்கப்பூர் செல்கிறார். ஆந்திர மாநில துணை முதல்வராக இருப்பவர் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண். இவரது இளைய மகன் மார்க் சங்கர். இவர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த பள்ளியில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீ விபத்தில் பவன் கல்யாணின் மகன் மார்க் சங்கர் படுகாயம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது கைகள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மார்க் சங்கரின் நுரையீரலும் புகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளிக்கூட ஊழியர்கள் அவரை மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தற்போது அல்லூரி சீதாராம் ராஜு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவரது மகன் தீ விபத்தில் சிக்கியுள்ள நிலையில் நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு சிங்கப்பூர் செல்லுமாறு கட்சித் தலைவர்கள் அவரை அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் வாக்குறுதி அளித்தபடி பழங்குடியினருடன் செல்வதாக பவன் கல்யாண் கூறினார். இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் இன்று தொடங்க இருந்த வளர்ச்சி திட்டங்களை முடித்துக்கொண்டு பவன் கல்யாண் சிங்கப்பூர் செல்வதாக கூறப்படுகிறது. இருப்பினும் நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு உடனடியாக அவரை புறப்படுமாறு கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பவன் கல்யாண் மகன் காயமடைந்துள்ள சம்பவம் அவரது கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.